I am coming. ஜனநாயகன் படத்தை தெலுங்குல பார்த்திருப்பீங்க, திருட்டுத்தனமா இணையத்துல பார்த்திருப்பீங்க. முதல் முறையா தியேட்டர்ல வந்து பார்த்திருக்கிறீங்களா? பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். நடிகர் விஜய் அவர்களுடைய இறுதி படம். ஐயோ, நடிகர் விஜய்னு சொல்லிட்டேனே. படத்துல நடிகர் விஜய் தானே. அதான் தளபதி தொற்றாத ஸ்லைஸ் போட்டுவாப்ல. மக்களுடைய பல்ஸை யாரு புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தலைவராக மாறுறாங்க. அந்த வகையில விஜய் ஒரு தலைவர். ரொம்ப அழகா ஆணித்தரமா நிரூபிச்சிட்டாரு. எப்படி? படம் 3 மணி நேரம். 3 மணி நேரம் படத்துல நின்று நிதானமா பிளாஸ்ட் ஆக்ஷனோட கலந்து கதகளி ஆடி இருக்கிறாரு. ஒரு விஜய் ரசிகனாக, ஒரு விஜயின் வாக்காளர்களாக, அல்லது வாக்காளர் இல்லாட்டாலும் அவர்களை எப்படி வாக்காளர்களாக மாற்றணும் அப்படிங்கிற அந்த உக்தியை ரொம்ப அழகா செதுக்கி இருக்கிறாங்க. உனக்கு என்ன தேவை? ஆக்ஷன் வேணும், அப்படிதானே? இந்தா எடுத்துக்கோ. உனக்கு என்ன வேணும்? ஒரு பிளாஸ்ட் வேணும், இந்தா எடுத்துக்கோ. உனக்கு வசனம் வேணும், அப்படிதானே? இந்தா. உனக்கு கொஞ்சம் நக்கல் வேணும், எடுத்துக்கோ. இப்படி தேவையானதை 3 மணி நேரத்துல மக்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் ஏன் படம் மக்களுக்கு பிடிக்காது? அதுலயும் குறிப்பா விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்காது? கண்டிப்பாக பிடிக்கும். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு வரீங்க. கதை என்ன? கதையை நான் வளவலா கொலகொலான்னு சொல்ல நான் விரும்பல. எது படத்துல சொன்ன மாதிரியா? இல்ல. எனக்கு அவ்வளவு பெரிய கதையை 1 நிமிஷத்துல உங்களுக்கு சொல்ல தெரியல. படத்தோடைய ஒரு லைன்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒருத்தருடைய மகளை மமிதா பைஜுவை தன்னுடைய பொண்ணா கருதி அவங்கள இராணுவத்துல சேர்க்கணும், அவ்வளவுதான். அதுக்கு நடுவுல என்னென்ன உருட்டல்கள், என்னென்ன மிரட்டல்கள்லாம் வருது, அந்த தடைகளை தகர்த்து எறிகிறது தான் படத்தினுடைய கரு. இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுமா? திரைக்கதை படம் விறுவிறுப்பான திரைக்காட்சிகள் அமைச்சு ரொம்ப சிறப்பான ஒரு திரைக்கதையாக தான் நான் பார்க்குறேன். நடுவில் ரொம்ப நேரம் தூங்க வச்சிருப்பாங்க, அல்லது சலிக்க வைக்க மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். அதை செய்யற சம்பவம்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. இசை. இந்த படத்திற்கு அனிருத் அவர்கள் எவ்வளவு வலு சேர்த்திருக்கிறாருன்னா, விஜய் எப்படி தனக்கு இறுதி படம் அப்படிங்கிறத மெனக்கடல் போட்டிருக்கிறாரோ அதை விட பல மடங்கு அனிருத் அவர்கள் மெனக்கடல் போட்டு ரொம்ப செழுமையா பண்ணியிருக்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக 2 பாட்டு, ராவண் மகன் ஏவண்டா, அதை அடிக்கடி போட்டு நம்ம காதிலேயே ஒழிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் பண்ணிட்டாங்க. அடுத்தது தளபதி கச்சேரி, அந்த பாட்டும் ரொம்ப அருமையா பண்ணியிருக்கிறாங்க. வசனம். இந்த தேர்தல் காலத்துல இந்த இளைஞர்களுடைய மனதுல என்ன இருக்கு, இந்த வாக்காளர்களுக்கு மனதுல என்ன இருக்கு, அதை அப்படியே அங்க கொண்டு வந்திருப்பாங்க. மாற்றம். அரசியல்வாதி கொள்ளையடிக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் ஊழலா இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஜாதி தான் இருக்கு, ஜாதி மத கலவரம் இருக்குது, எப்ப பார்த்தாலும் முஸ்லீம் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எல்லா கலவையும் உள்ளார போட்டு கடைஞ்சி எடுத்து உங்களுக்கு ஒரு பழ ரசமா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தெறிக்க விடக்கூடிய வசனமாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல படத்துடைய முதல் டைலாகு சின்ன பசங்க சொன்னா கேளுங்கடா அங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கடைசியில அரசியலுக்கு வர சொன்னா கொள்ளையடிக்கவும் கொலை பண்ணதுக்கு மாடா வரீங்க, மக்களுக்கு நன்மை செய்யாம, அப்படிங்கிற வசனத்தோட படம் ரொம்ப அருமையாகவும், இறுதியில மாற்றம் வேணும், அந்த மாற்றத்தை உருவாக்கணும்னா நீங்க ஓட்டு போடணும், அது யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே இது வசனம். விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அடுத்ததாக சிறப்பு என்ன அப்படின்னா, விஜய் 52 வயதிலையும் கூட ஆட்டம் டான்ஸ்ல பிரிச்சு மேஞ்சிட்டாரு, நடனத்துல பிரிச்சு மேஞ்சிட்டாரு. ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிற டேக்குக்கு ஏத்தவாறு தளபதி கச்சேரி பாட்டுல வச்சு செஞ்சிட்டாரு. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, இப்ப கொன்னா கடவுள் ஆயிடுவான். என்னதான் படத்துல கோட்டையை விட்டாலும் கூட, அல்லது ஓட்டையாக இருந்தாலும் கூட, உண்மையான கோட்டையை பிடிச்சி அவங்க வெற்றி பெற்றாங்க. அப்போ மாற்றம் யாருக்கு வந்திருக்கு? கண்டிப்பாக இந்த படத்துல நடித்த நடிகர்கள்ல பாதி பேர் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாங்க. படத்தோடைய தயாரிப்பாளர் ஒரு அரசு பதவியை வாங்கிட்டாங்க. இப்படி மாற்றம் உடனடியாக அவங்களுக்கு நிகழ்ந்துச்சு. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிட. படம் 3 மணி நேரம் விட்டாம கதறுன்னு நம்மளை கதற வச்சிருப்பாங்க. ஒரு வில்லனுக்கு ஃப்ளாஷ்பேக் போட்ட படம் நான் இதுவாக தான் பார்க்குறேன். எதனால அவர் வில்லனாக மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்பிரிக்கா போயிருப்பார், பாகிஸ்தான் போயிருப்பார், அங்கெல்லாம் நாட்டெல்லாம் கவுத்துட்டு தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற கவர்மெண்ட்டை கவுத்து அதை எப்படி புது சீஃப் மினிஸ்டரை கொண்டு வரலாம், எப்படி அந்த அதிகாரத்தை கைப்பற்றலாம், இப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வில்லன் கொண்டு வந்திருப்பார். அதுக்கு நடுவில் இவ்வளவு உருட்டு தேவையா அப்படிங்கிறது தான் படத்தினுடைய கேள்விகளாக இருக்குது.
இந்து முஸ்லிம் கலவரம் சோஷியல் மீடியா இப்படி நிறைய சலிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் நிறைய உள்ள கலந்து அது நமக்கு ரொம்ப சலிப்படைய வைக்கும். அடுத்தது இந்த கதையில என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா சத்தியமா எனக்கு தெரியல. இது விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்னா கதையில இன்னும் கொஞ்சம் வலு சேர்த்துருக்கலாமோ அல்லது வேற கதையவே நீங்க சூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணமே தான் இருக்கு. ஏன் அப்படின்னா கடந்த ஆண்டு ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய இயக்கத்துல சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நடிப்புல வெளியே வந்த படம் மதராசி. அதுலயும் ஒரே ஒரு அந்த கதையுடைய கரு என்னன்னா தமிழ்நாட்டை பீகார் மாதிரி ஆக்கிறாருங்க, ஒவ்வொருத்தவங்களுடைய கையிலையும் துப்பாக்கி இருக்குது, அதுதான் அந்த படம். இந்த படத்துலையும் முழுக்க இரண்டாம் பகுதியில அதுதான் வருது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய கையிலையும் கன்னு இருக்கணும் அப்படின்னு. அது மக்கள் ஆசைப்படுறாங்களா இல்ல நீங்க ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு தெரியல. மக்கள் கையில கன்னு வரணும் அப்படின்னு வில்லனும் வரக்கூடாது அப்படிங்கிற ஹீரோவும் போராடுற கதையாகவே இருக்குது. ஏற்கனவே தான் வந்துடுச்சே, அப்புறம் எதுக்கு இந்த கதை, அதுவும் இறுதி கதை, அதுவும் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு நாற்காலிக்கு போட்டி போடக்கூடிய ஒருத்தருக்கு இவ்வளவு கதை, இந்த கதை தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு வாடா, அரசியலுக்கு வரீங்க. என்ன அப்படின்னா வன்முறை, படம் முழுக்க ஆக்ஷனு பிளாஸ்ட். அது ஏன் இவ்வளவு வன்முறை தேவை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தெலுங்குல வெளிவந்த கேசரி படம் ஒரு குடும்ப படமாக வந்தது. அதுலயும் குறிப்பா பாலகிருஷ்ணா அவர்கள் பேசிய ஒரு மெசேஜ், குட் டச் பேட் டச், அந்த மெசேஜ் வந்து மக்கள் மத்தியில் நல்ல ரீச் ஆச்சு. அதே போல விஜய் அவர்களும் அதே மெசேஜை சொல்லும் பொழுது அந்த அரங்கமே நல்ல அமைதியா இருந்தது. அப்ப இப்படி ஒரு நல்ல மெசேஜ் யாருக்கு தேவை? குழந்தைகளுக்கு தான் தேவை. அப்ப ஆனா குழந்தைகளே படத்துக்கு வர முடியாத ஒரு சூழல் ஆயிடுச்சு. எதற்காக இவ்வளவு வன்முறை இந்த இடத்துல தேவைப்படுகிறது அப்படிங்கிறது கேள்வியாகவே மாறுது. சம்பவம் பண்றவனை கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கியா? எனக்கே விஜய்னு சொல்ல வேண்டிய இடத்துல தளபதினு வருது. காரணம் என்னன்னா அந்த படத்துலையும் தன்னுடைய பெயரை டிவிகே, வெற்றி, தளபதி இப்படி மக்கள் மத்தியில ரொம்ப ஆழமா பதிய வைக்க வேண்டியது மட்டும்தான் அவர்களுடைய உத்தி. அதில் வெற்றி அடைந்து விட்டார்கள், அதில் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒட்டுமொத்தத்துல இந்த படம் விஜய் ரசிகர்களுக்கான ஒரு படம், விஜய் வாக்காளர்களுக்கான ஒரு படம். பிளாஸ்ட்.